அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நாம் இந்த ஜெபத்தின் ஆரம்பமாக எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, நாங்கள் இம்மட்டும் நிர்மூலமாக இருக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இம்மட்டும் ஆண்டவரை ஜீவிக்கிறோம். ஜீவனை பார்க்கணும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஆகிலும் நீர் எங்களை போஷித்து எங்களை விசாரித்து எல்லா விதமான தீமைக்கும் எங்களை நீக்கலாக்கி அப்பா மீட்டு ரட்சித்து நடத்தியிருக்கிறீங்க. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களை ஆண்டவரே எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி காத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ணவும் முடுக்கவும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே உண்ணவும் முடுக்கையும் ஒரு குறையும் இராதபடி எங்களை நடத்தியிருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த வேளையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில் நீங்கள் பிரியப்படுங்க. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்குற காரியங்களில் ஆண்டவரே காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் காதுகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறட்டும். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இயேசு ராஜா சோத்திரம் பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தும். என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே,
பிள்ளையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே அருகில் இருந்து பதில் தருகிறவர், ஆண்டவரே ஆகாருடைய ஆண்டவரே கண்ணீரை கண்டவர், அப்பா ஆண்டவரே பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தண்ணீர் துறவுக்கு நேராய் நடத்தின எங்கள் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர், எங்களுடைய தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க தகப்பனே மனுபுத்திரராகி எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே அப்பா ஆண்டவரே இருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீரே, சிறியவராய் இருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அர்ப்பணை உமக்கு தந்தே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன், உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அப்பா உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அப்பா வெட்கமடையவில்லை, பிரகாசம் அடைந்தன என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே பர்வதங்களை அல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்னு உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா.
இந்த நாள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் எங்களோடு கர்த்தர் இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஊழியர்களுடைய எல்லா பயணங்களிலும் கர்த்தர் பாதுகாப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் சென்ற இடங்களில் எல்லாம் அப்பா ஆண்டவரே, நீர் சமாதானத்துக்கு பாத்திரர்களை கர்த்தர் உண்டு பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கால் மிதிக்கிற இவ்விடத்தையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினவர். எங்கள் ஊழியர்கள் எங்கெல்லாம் கால் மிதித்தார்களோ அந்த கிராமங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு சொந்தமாய் அந்த 1,00,000 கிராமங்களிலே கர்த்தர் ஆண்டவரை சேர்த்துக்கொள்ள செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை எந்த ஊழியர்கள் எல்லாம் சந்தித்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த 7,000 மிஷனரிகளில் ஒருவராக கர்த்தர் அவர்களை சேர்த்துக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஏது. வேத வசனங்களை நேசித்து வாசிப்பதிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னும் இந்த வசனத்தை நேசித்து அதில் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை ஆண்டவர் இன்னும் விரிவாக்குவார், ஆசீர்வாதங்களை தருவார். யாக்கோபு நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இந்த 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யாக்கோபு 4ஆவது அதிகாரம் வசனங்கள் 13 கடைசி 17 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிப்போம். யாக்கோபு 4:13 தொடங்கி, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த யாக்கோபு நிருபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சீஷன், உம்முடைய அப்போஸ்தலன், இரத்த சாட்சியாய் மரித்த தேவ மனிதனுடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஆண்டவரே தேவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளியாத இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளிலே, எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட இது எங்களுடைய சுவாசமாக இந்த வசனங்களும் அதில் இருக்கிற சத்தியங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த உமக்கு பிரியமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நடக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாக்கோபு நிருபம். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் ஒவ்வொரு காலங்களிலும் வளர வேண்டும், பூரணராக வேண்டும், குறையற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1:4 எழுதப்பட்ட சிந்தையோடு தொடர்ந்து நாம் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே நான் மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் அங்கே ஒருவேளை தேவ சத்தம், தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உலகத்தின் மேல் சிநேகம் வரும்போது, பெருமைகள் வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்திவிடும். கடைசியாக நம்ம பார்த்தோம் 11:12 ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதிருங்கள். மற்றவங்களை குறைவாய் பேசுவது, அற்பமாய் பேசுவது என்கிற ஒரு விஷயத்தை குறித்து கடைசியாக நம்ம பார்த்தோம் 11:12. அந்த 10வது வசனத்துடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்கு. இது ஒவ்வொரு காலங்களிலும் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள். இது இன்றைக்கு செய்யணும், நாளைக்கு என்னை சரிப்படுத்தி தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எப்பொழுது ஒரு விசுவாசி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்த மறந்து விடுகிறானோ அங்கே வரக்கூடிய முதல் பிரச்சனை நம்ம கடைசியாக பார்த்தது, மற்றவர்களை குறித்து அற்பமாய் நினைத்து விடுவோம். 2 பேர் கூடும்போது 3வது மனிதரை குறித்து கேவலமாக பேச வாய்ப்பு இருக்கிறது, மட்டமாக பேச வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தோம். அது பெரிய பாவமாக அங்கே சொல்லப்பட்டது. அதுதான் அன்னைக்கு பார்த்த செய்தியுடைய முக்கியத்துவம். மறந்து விடக்கூடாது. ஏன் அங்கே நம்ம வாசித்தோம், சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் அப்படின்னு 11 பார்த்தோம். அதுதான் அதில் கீ. கர்த்தருடைய கிருபையினால இந்த யாக்கோபு நிருபம் மற்றவர்களுக்கு போதிக்கணும்னு சொல்லும்போது இந்த பகுதியை நான் இன்னும் தியானித்து பார்த்தேன். ஒருவருக்கொருவர் குற்றமாக என்ன செய்யாதீங்க, விரோதமாய் பேசாதிருங்கள். அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருது. ஆமாம், யாரையும் குறை பேசக்கூடாது. அதுக்கடுத்து அந்த நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் அது குற்றப்படுத்துவதை போல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அது எவ்வளவு தேவனுக்கு முன்பாக
ரொம்ப ஒரு மோசமான பாவமாக அது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அப்போ 4:10 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு முன்பு என்னை தாழ்த்தாவிட்டால் மற்றவர்கள் என் பார்வைக்கு அற்பமாய் தெரிகிறார்கள். அவர்கள் குறையை பார்க்கும்போது அவர்களை நான் ஈஸியாக குறையாக பேசிடுறேன். அதே நேரத்தில் இந்த கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள் என்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லாட்டி, நம்ம இன்னைக்கு பார்த்த 13வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு அந்த பட்டணத்துக்கு போய் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படிங்கிற மேன்மை பாராட்டுதல், பெருமை என்பது எங்கே வருகிறது? கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுகிற அந்த ஒரு அனுபவம். அதை புதுப்பிக்காவிட்டால், ஜெபம் என்கிற இடத்திலே நான் யார் என்பதை உணர்ந்து என்னை தாழ்த்தாவிட்டால், இங்கே மேட்டிமைகள், நம்மை குறித்த பெருமைகள், நாளை தினத்தில் நம்ம அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேங்கிற ப்ரிசம்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடும் என்று சொல்லி இந்த பகுதியில் நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. இந்த பகுதியினுடைய ஒரு அடிப்படை என்னவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 13வது வசனத்தில் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தங்களை நாங்கள் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம். அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, இங்கே நாளைக்கு அடுத்த வருஷம் நாங்கள் போய் அதை நாங்கள் பட்டையை கிளப்பிடுவோம், அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சம்பாதித்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இதை சொல்லுகிறவர்கள் ஏற்கனவே தே ஹேட் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஏற்கனவே நல்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், ஏற்கனவே நல்லா சம்பாதித்துக்கிட்டு இருக்கிறவங்க. அப்படிதான் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம இன்னைக்கே கஷ்டப்படுறோம், இன்னைக்குள்ள வாழ்க்கையை நமக்கு சந்திக்க முடியல, அடுத்த வருஷத்தை பற்றி யாராவது பெருமையாக பேசுவோமா? அப்போ இந்த பகுதி என்ன ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது? வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே நாம் வெற்றியாக இருக்கிறோமோ, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ, பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், எங்கே நம்ம வெற்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த பகுதியிலே மிகவும் விழிப்பு, கவனம் தேவை. நம்மை அறியாமல் என்னுடைய கடந்த கால வெற்றிகள் எல்லாம் ஏதோ நான் முயற்சித்தேன், செய்தேன், எல்லாம் வைத்து விட்டது அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த வெற்றி தான் என்ன செய்கிறது? நாளைய தினத்தை குறித்த ஒரு மேட்டிமை தருகிறது. நம்ம கடைசி 2 வருஷம் எப்படி சம்பாதிச்சோம் தெரியுமா? அதெல்லாம் அடுத்த 2 வருஷத்தில் நம்ம இப்படி இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலான்னு சொல்லி the past success, கடந்த காலத்தின் வெற்றி என்பதுதான் இங்கே வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தோல்வி என்பது அது வேதனையானது. வாழ்க்கையில தோல்விகள், கவலைகள், கடன் என்று வரும்போது அது கஷ்டம்தான். அதில் கர்த்தரை தேடுகிறோம், தாழ்த்துகிறோம், நல்லது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சக்சஸ். வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியாக இருக்குது, பிரச்சனையே இல்லை, நல்லது. அது எல்லாரும் விரும்பக்கூடியது. அது தேவன் அதை அப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அவரால் தர முடியும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன? உபாகமம் 6:10 இருக்கும், நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது கர்த்தரை மறந்து விடாத. அந்த திருப்தி ஆகும்போது கர்த்தரை மறந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வெற்றி என்கிற இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை. அதில் இன்னொன்று, அந்த 13வது வசனத்தின் ஃபோக்கஸ் சம்பாத்தியம் பண்ணுவோம். வாழ்க்கை என்றாலே பணம், அதை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விடுவது. இன்னைக்கு உலகத்தின் பிலாசபி இதுதான். வாழ்க்கைனா என்ன? எவ்வளவு நான் சம்பாதிக்க முடியும், நான் என்ன சாதிக்கிறேன், எப்படிப்பட்ட வீடு கட்டுறேன், என்னெல்லாம் நான் அந்த உலகத்துக்கு என்னால் காண்பிக்க முடியும், நான் எதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அந்த சம்பாத்தியம் என்கிற ஒரு விஷயம் அங்கே மையப்படுத்தப்படுகிறது. அது தப்பாக மாறிவிடுகிறது. சம்பாத்தியம் என்பது வேண்டும், பணம் அவசியம் என்று சொல்லி பிரசங்கில ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, ஆனால் பணம் மட்டும்தான், வியாபாரம், சம்பாத்தியம் இதுதான் வாழ்க்கையின் உன்னத நோக்கம் என்று அங்கே மறக்கப்படும் போது இந்த மேட்டிமைகள் எல்லாம் அங்கே வர ஆரம்பிக்கிறது. இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 16 பார்க்கிறோம். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 17வது வசனத்தின் கடைசியில் பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ போன செஷனில் சொன்ன அதே தாட்டை ஒரு மறுபடியும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், ஏற்கனவே நல்லா நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சும்மா நான் சொல்கிறேன் அடுத்த வருஷம் நாங்கள் போவோம்னு நினைக்கிறேன், அங்கே போய் நல்லா சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மறுபடியும் உலகத்தின் பார்வையிலே ஒரு பெரிய பாவம்லாம் கிடையாது. பெருமையாக இருக்கிறதா உலகம் எதிர்பார்க்கறது. பெருமையாக தானே இருக்கணும், பெருமையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுகிற உலகத்திலே இது ஒரு தப்புன்னு கூட யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தால் நமக்கு கூட இருந்தால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஆமாம், இவன் எந்த நேரம் பீத்திக்கிட்டே இருப்பான்ப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பிடிக்காம போகலாமே தவிர யாரும் இதை ஒரு பாவம், பொல்லாங்கு என்று சொல்லி உலகத்தில் நினைப்பதில்லை. ஆனால்
மறந்து விடக்கூடாது. இந்த 13வது வசனத்தில் ஆரம்பித்து 17வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த பகுதியின் கடைசி வார்த்தை பாவம் என்கிற வார்த்தையிலே அது சொல்லப்படுகிறது. அப்ப இதை எப்படி கவனிக்கணும்? நாளை தினத்துல நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் சொல்லக்கூடிய மேன்மையான அந்த வார்த்தைகள், என்னை குறித்து பெருமையாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது தேவனுக்கு முன்பாக பெரிய பாவமா இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. போன தடவை என்ன பார்த்தோம்? ஒரு நபரை குறித்து சும்மா குறை பேசுறோம், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல அது பெரிய பாவம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த பகுதியில நாளைய தினம், அடுத்த வருடம் அதுல நான் இதை சாதித்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று சொல்லி ஒரு மாம்சீகமாக பெருமை பாராட்டும் போது பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆங்கிளோட தொடர்ந்து இந்த பகுதியில் என்ன செய்வோம்? தொடர்ந்து நம்ம கவனிப்போம். சரி, அப்ப அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிற என்கிறவர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த தவறை சரிப்படுத்துவதற்குரிய வார்த்தைகளை அங்கே கொடுக்கிறார். 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. இந்த 14வது வசனத்தை சரியாய் ஒரு தேவ மனிதன் தியானித்து ஒவ்வொரு காலங்களிலும் இதுல சொல்லப்பட்ட சத்தியங்களை தனக்குள் புதுப்பித்து கொண்டால் அங்கே மேன்மை பாராட்டுறது, நாளை தினத்துல அதை சாதிச்சிருவேங்கிற மேட்டிமைகள், இதுக்கெல்லாம் அங்க இடமே இருக்காது. அதுல முக்கியமான வார்த்தைகள் பாருங்க. முதல்ல தெரியாதே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 14 என்ன இருக்கு? நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. எப்ப மேன்மை பாராட்டுதல் வருது? எல்லாமே என்னுடைய திட்டத்தின்படி தான் நடக்கும், நான் ஒன்று நினைச்சிருக்கேன் அது அப்படியே அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எல்லாமே இது. அது மறுபடியும் சொல்லுகிறேன், அதுக்குரிய காரணம் என்ன? கடந்த கால சக்சஸ், வெற்றிகள். நான் கடைசி 5 வருஷம் நான் பிளான் போட்டதெல்லாம் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி ஒன்று நினைப்பேன் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடந்த கால வெற்றிகள் என்ன செய்கிறது? நமக்கு எல்லாமே தெரிந்து விட்டது அப்படிங்கிற ஃபீலிங் வரும். நல்ல சம்பாத்தியம் பண்ணி பணம் கையில நிறைய பொருளும் போது எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கும்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட், நமக்கு தெரிஞ்சதுதான் சரி அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சம்பாதிக்காதவங்களை பார்த்தா ரொம்ப அற்பமா தெரியும், அவங்களுக்கு ஏதோ ஞானமே இல்லை, அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த பணம் என்பது வரும்போது ஒரு மனிதனை அது எப்படியெல்லாம் மாற்றி விடுகிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாத இந்த நாலெட்ஜை அந்த பணம் என்பது குருடாக்கி விடுகிறது. எல்லாமே எனக்கு தெரியும், ஒரு ப்ரெடிக்டபிளா நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும், இந்த உலகம் யார் நினைக்கிற மாதிரி நடக்கும், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் நடக்கும். நீங்களோ நானோ அப்படி மனசுல நினைச்சலாம் என்ன செய்யாது, நாளைக்கு நடக்காது. அப்ப தெரியாதே, நமக்குரிய லேக் ஆஃப் நாலெட்ஜை முதல்ல ஞாபகப்படுத்துகிறார். அடுத்து உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் இருக்கும்போது, செழிப்பு இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது மனிதனுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே இந்த உலகத்துல பெர்மனண்டா நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சங்கீதத்துல தாவீது ஒரு வசனத்தை சொல்லுவார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் செழிப்பா இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள் எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் குறித்து சொல்லும்போது, சங்கீதம் 49, கோராவின் சங்கீதம் 49, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியோர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். சாதாரண மக்களா இருக்கிறியா, நீ பணக்காரனா இருக்கிறியா, இந்த வார்த்தைகளை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். 6வது வசனத்துல, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்கவும் கூடாதே. பணம் நிறைய இருக்குன்னா நீ எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்காத. ஒரு மனிதனுடைய ஜீவனை, வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, பணத்தை வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, என்னன்னைக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல அந்த எல்லாம் வசதியா இருக்கக்கூடிய செழிப்பா இருக்கக்கூடிய காலத்துல மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமா? 11, தங்கள் வீடுகள் நித்திய காலமாக எப்படி இருக்குமா? ஒரு வீடு கட்டுறான், பெருசா ஒரு மனுஷன் வீடு கட்டுறான், அவனுக்கு என்ன தோணுமா? நித்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணங்கள் வருமா? தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். சந்தோஷ் இல்லம் அப்படி போடுவாங்க போல என்ன? அது ஏன் வைக்கிறாங்களாம்? அந்த பேர் வச்சுட்டா அது அப்படியே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே பார்த்து அந்த வீட்டை பார்த்து எப்பா அப்படின்னு பார்த்து மனிதர்கள் நினைப்பார்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இல்லவே இல்லை. ஷெல்லி அப்படிங்கிறவர் ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. அந்த ஒரு பெரிய ஒரு மனிதன்
ஒரு பாலைவனத்தில் அப்படி நடந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருப்பான். ஒன்றுமே அங்கே இருக்காது. திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு உருண்டையா ஒரு பாறை மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஏதோ ஒரு முகம் போல ஒரு அமைப்பு இருக்கும். அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு சிலையினுடைய ஒரு தலை கீழே கிடக்கிறது. அவர் போய் அடுத்தல தேடி பார்க்கிறார். அந்த பெடஸ்டல் அதோடைய கால் இருக்கிற பகுதியில் பார்க்கிறார். அங்கே ஒரு பெரிய ஒரு ராஜா ஓசிமாண்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பேர் போட்டு, நான் உலகத்திற்கெல்லாம் ராஜா, என்னை பார்த்து உலகமே நடுங்க வேண்டும் அப்படின்னு நிறைய தன்னை குறித்து பெருமையாய் பேசிக்கொண்ட ஒரு ராஜா தனக்கென்று வைத்த ஒரு பெரிய சிலை. அதை சுற்றி என்ன வீடுகள்லாம் எந்த காலத்தில் இருந்துச்சுலாம் தெரியல. ஆனால் இந்த டிராவலர் அந்த சுற்றி பார்க்க போன டூரிஸ்ட் பார்க்கும்போது அங்கே சுற்றி பார்க்குறாரு. ஒன்றுமே இல்லை, வெறும் பாலைவனம் தான். ஒரே ஒரு சின்னதாக ஒரு மேடை தெரிகிறது. ஒரு மனிதனுடைய சிலை அங்கே என்ன கிடக்கு, தலையில கிடக்கு. அதை பார்த்தா அந்த மனிதன் யோசிக்கிறான். அந்த ராஜா ஒருத்த நாள் ஓசிமாண்டஸ்ங்கிறவன் என்ன நினச்சிருக்கிறான், நம்ம என்னன்னைக்கு இருக்க போகிறோம், அந்த சிலையை பார்த்து அப்படியே உலகமே மிரளும் அப்படின்லாம் நினச்சிருக்கிறான். பார்க்க யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி ஷெல்லிங்கிற ஒரு கவிஞர் அதை குறித்து எழுதுகிறார். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவருடைய அபிப்பிராயம். இதெல்லாம் வச்சு தான் யாக்கோபு அங்கே என்ன செய்கிறார், எழுதுகிறார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. இதுதான் இந்த சிந்தைகள் தான் ஒரு மனிதனை தாழ்மையாக வைத்திருக்கும். நாளைக்கு நடக்க போகிறது நமக்கு தெரியாது. இவங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு வருஷம் தங்கின்னு ஒரு ஸ்பேன் வைக்கிறாங்க. ஒரு வருஷம் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ பிளான் போடுறியப்பா, ஒரு நாளைக்குரியது உனக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்திலே தோன்றி 14வது வசனம் யாக்கோபு 4ல், கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. நம்ம இடத்துல திடீர்னு இலையெல்லாம் குப்பையை கொளுத்தும், புகை வருமா வராதா? புகை அப்படி வருது. புகை, ஐயோ ஆத்தா அப்படின்னு நான் சொல்கிறோம். புகை வரும், புகை இருந்த இடம் தெரியாது. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். ஆனால் எதுமோ சாதிச்ச மாதிரியும், ஏதோ நம்ம நித்தியமாக நம்ம செஞ்சதெல்லாம் நிற்க போகிற மாதிரியும், நம்மை குறித்து உலகம் என்னென்னைக்கும் பாராட்டும் எதையோ நினைத்து மனிதன் ஏமாந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவனே, நீ அப்படி ஏமாந்து விடாத. அவ்வளவுதான். நீ இதில் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள். நாளைய தினம் உனக்கு தெரியாது. உன்னுடைய ஜீவன் இட்ஸ் வெரி ஃப்ராஜைல். கண்ணாடி பொருள் கடையில் எழுதி போட்டிருக்கோம், கண்ணாடி ஜாக்கிரதை உடைந்து விடும். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கண்ணாடி கூட பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லும் போது இந்த பொக்கிஷங்களை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். கண்ணாடி பாத்திரம் கூட இல்லை, பார்க்க அழகா இருக்கு. நம்ம எப்படிப்பட்ட பாத்திரம்? மண்பானை, அவ்வளவுதான். மண்ணில் தான் இன்னைக்கு செஞ்சாரு ஆதியாகமத்தில். ஏன் நமக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு இருக்கு, இதுக்குள்ள ஜீவ சுவாசம்னு ஒன்று தேவன் என்ன செய்து விட்டார், ஊதி விட்டார். பொக்கிஷமாகிய ஜீவ சுவாசத்தை ஊதி விட்டார். இன்னைக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நமக்குள் கொடுத்து விட்டார். பரிசுத்த ஆவியான் என்கிற கிருபையை கொடுத்து விட்டார். ஆனாலும் மண்பாண்டம் தான் என்பதை என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இங்கே யாருக்கு இந்த எச்சரிக்கை மறுபடியும் தேவை என்று சொல்லுகிறேன். வாழ்க்கையில் எல்லாமே சக்சஸாக இருக்குது. கடைசி 4 வருஷம் 5 வருஷம் நான் எல்லாவற்றிலும் வெற்றி. ரொம்ப கவனம் இல்லாவிட்டால், அங்கே தேவனை தேடி தாழ்த்துகிற ஒரு சிந்தை இல்லாவிட்டால், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் அங்கே வந்துவிடும். நாளைய தினத்தை உங்களுக்கு தெரியாதே. நாளைய தினம் இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு கிரேட்டஸ்ட் கிங் யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சார். தேவன் இந்த பாபிலோனிய ராஜாவை எழுப்புகிறார். எருசலேமை அழிக்கக்கூடியவர். ஒருவேளை ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகத்தில் பரவி பல நாடுகள் பிரிட்டிஷ் நாட்டுக்கு கீழே இருந்தது போல பாபிலோனுக்கு கீழே ஒரு பெரும்பகுதியான உலகம் இருந்தது. அதற்கு காரணம் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா. அவர் போற இடத்துல எல்லாம் சக்சஸ் தான். நாடுகள் அங்கே போவார், வெற்றி அடைவார், அந்த கப்பங்கட்டுற நாடுகளாய் மாறிவிடும். ஒரு பெரிய ஒரு எம்பரராக மாறுகிறார். தானியேல் புஸ்தகத்தில் அவரை சந்திக்கிறோம். அந்த மேன்மை பாராட்டுதல் வருகிறது அவருக்குள்ள. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இப்படி வந்துரும் தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். தானியேல் அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். ராஜாவே, உடைய பெருமைகளை விட்டு விடுங்க, பாவத்தை விட்டு விடுங்க, அல்லது இப்படிப்பட்ட தீங்கு உமக்கு வந்துவிடும் என்று சொல்லி எச்சரிக்கும்படி தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார் அந்த ராஜாவுக்கு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. நேபுகாத்நேச்சாரை நேசிக்கிறார். மேட்டி மேல் அவன் விழுந்து விடக்கூடாது, மிருகத்தை போல 7 வருஷம் காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தரிசனத்தை கொடுத்து அதற்கு விளக்கக்கூடிய தானியேலை குறித்து அனுப்புகிறார். ஆனாலும் அதை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் போய் ஒரு நாள் என்ன செய்து விடுகிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லி மிருகத்தை போல மாறினதெல்லாம் நமக்கு தெரியும். அவருடைய அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன்ல வரக்கூடிய ராஜாட்ட சொல்றாரு, இதையெல்லாம் அறிந்திருந்தும் உடைய இருதயத்தை தாழ்த்தாமல், 23வது வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்,
நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவர்கள் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி, நல்லா பாருங்க, இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரா? தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவர். ராஜாவுடைய சுவாசம் யார் கையில் இருக்கு? அந்த ஒவ்வொரு செகண்ட் அப்படி மூச்சு இழுத்து வெளியே வந்து அது ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த சுவாசத்தை தேவன் தாம் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதெல்லாம் எப்போ மனிதனுக்கு உரைக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறோம். இப்போ பணத்தை விட்டுருவோமே, நல்ல சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஒரு சுகவீனம் வியாதினா என்னன்னே தெரியாத காலத்தில் அதில் கூட ஒரு மேன்மை பாராட்டுதல் வர வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்தவளுக்குள்ள வந்து நான் பார்த்துருக்கிறேன். உனக்கு சுகர் வந்துருச்சா, சக்கரை நோயா, அப்படியா, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா? இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ அவர் சுகரை குணமாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ ஏன் உனக்கு குணமாகலை? உனக்கு விசுவாசம் இல்லை. ஐயோ, ஏற்கனவே அவர் சுகரில் நொந்து போயிருப்பார், அப்போ எனக்கு விசுவாசம் இல்லையா? அதில் இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ இது யார் பேசுவா அப்படின்னு சொன்னால், நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொன்ன ஒரு மனிதர் அடுத்த வருஷம் அவருக்கு சுகர் வந்துருச்சு. இப்படி 2 பேரை நான் பார்த்துருக்கேன். பெரிய காமெடியாக இருக்கும் அது. அந்த சுகர் இல்லாதப்ப அவங்க சொல்லுவாங்க, நமக்குலாம் ஒன்றும் கிடையாது, சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. கிறிஸ்தவங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் தலையை தொங்க போட்டுருவாங்க, ஆமாம் சுகர் வந்துருச்சு. அதாவது அந்த அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை சுவாசத்தை வைத்திருக்கிறவர். நம்ம அப்படி உள்ள காற்று இழுக்கிறோம், எல்லாம் மிக்ஸாக இருக்கிற காற்றை உள்ள இழுத்து அது லங்ஸ்குள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பிரிஞ்சு ஆக்சிஜன் அப்படியே நம்ம பிளட் வெசல்ஸ்குள்ளே ஹார்ட் பம்ப் பண்ணி அப்படி உடம்புக்குள்ளே போய் ஒவ்வொரு வினாடியும் வி ஆர் லிவிங் இன் அ மிராக்கிள். நம்ம அற்புதம்னா, டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொன்னார், உயிர் பிழைச்சிட்டேன், இது மட்டும்தான் அற்புதம் நினைக்கிறோம். நார்மல் ஹியூமன் பாடி, நம்முடைய சராசரி உடம்பு ஒவ்வொரு நிமிடம் இயங்குவது செங்கடலை பிளப்பதை காட்டிலும் பெரிய அற்புதம் இது. அதை செஞ்சு, அதாவது அற்புதத்துக்குள்ளேயே இருக்கிறனால அது அற்புதமாக நமக்கு தெரியாது. இந்த கதை சொல்லியிருக்கேன்ல, ஒரு மீன் நினச்சிதான் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை அனுபவிச்சோம் அப்படின்னு நினச்சிச்சான். சும்மா நீந்திக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்றோம், டேவிட் என்ன சொல்லுவாங்களா அடுத்து, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சான் அந்த மீன். ஒரு நாள் ஒரு வலையிலே அது சிக்கி வெளியே போய் கொஞ்ச நேரம் துடிச்சு, அப்படியே தண்ணி இல்லாமல் அது அந்த அப்படி தண்ணிக்கு வெளியே அது துடிச்சு சாக போகிற நேரத்தில் எப்படியோ தப்பி வலையிலேருந்து தண்ணிக்குள்ளே மறுபடியும் விழுந்து, தண்ணிக்குள்ளே விழுந்த பிறகு அது யோசிச்சான், கடல் என்கிற அற்புதத்துக்குள்ளே இவ்வளோ நாள் இருந்திருக்கிறோம், இது தெரியாமல் நம்ம என்ன நடந்துச்சு வாழ்க்கையில், என்னத்தை அனுபவிச்சேன்னு புலம்பிட்டோமேன்னு அந்த மீன் கவலைப்பட்டுச்சான். சொல்கிறது கவனிங்க, என்னைக்காவது ஒன்றுன்னு பார்த்தா அற்புதம் இல்லை? பிசாசு என்னைக்காவது ஓடிச்சுன்னா அது அற்புதமாக தெரியும். சும்மா எங்கே போனாலும் நம்ம கையை வச்சா பிசாசு போடுதுன்னா அது ஒரு ரொட்டீன் டீ குடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி ஆகணும் நம்முடைய ஊழியத்தில். அல்லேலூயா. பிசாசு விரட்டுறதெல்லாம் ஒரு அற்புதமா? இயேசுவின் நாமத்தில் அது ஓட தான் செய்யும். அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் செய்வாராக. ஆனால் நான் சொல்ல வருவது, இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர் ஒரு திட்டம் வைத்து ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். பூமி ஏன் அப்படி கரெக்டாக ஒரு இத்தனை 24 மணி நேரத்துக்குன்னு ஒரு தன்னைத்தானே சுற்றி, சூரியனை கரெக்டாக 365 ஓகே, அப்படி ஒரு நாளில் கரெக்டாக சுற்றி ஒரு செகண்டு கூட பிந்தாமல் போகிறது. சில கால்குலேஷன் இருக்குது. விஞ்ஞானிகளால் என்ன செய்ய முடியும்னா, 500 வருஷம் கழிச்சு இந்த கிளாக்ல சில செகண்ட் அது பின்னாக போகலாம். லீப் இயர்னு ஒன்று வரும், ஒரு வருஷம் அன்னைக்கு ஒரு நாள் கூட இருக்கும் அந்த வருஷத்தில். இப்படிலாம் கால்குலேட் பண்ண முடியுது. எப்படி ஒரு அக்யூரசி பாருங்களேன். இதெல்லாம் எப்படி முடிகிறது? தேவன் அற்புதமாய் ஒவ்வொன்றையும் அவர் இயக்கத்திற்குரிய திட்டங்களை வைத்து அழகாய் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது என்றைக்கு மனிதன் மறந்து, நான் நல்லா இருக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறேன், டயட்டில் நான் கரெக்டாக இருப்பேன், இன்னைக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது ஆர்கானிக் எல்லாமே, அதாவது நம்ம சாப்பிட்ற சராசரியாக சாப்பிட்ற சாப்பாட்டை விட கிடைக்காத கம்பா இருக்கட்டும், கலர் கலரான அரிசியாக இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி ஆயிடலான்னு மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை சாப்பிட்டு நல்லா வேலை பார்த்தா உடம்பு நல்லா இருக்கும், சாப்பிட்டு சும்மா உட்காந்தா எதை சாப்பிட்டாலும் வியாதி தான். கை காலுக்கு வேலை கொடுக்கணும், ஆரோக்கியமாய் அளவு, இதில் தான் ஆரோக்கியமாக இருக்கிறதே தவிர ட்ரெண்ட் ஒவ்வொரு காலத்துலையும் மாறி மாறி இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கிலீஷ் மெடிசின்ஸ்னால் அவ்வளோ மதிப்பு. இப்போ அப்படியே ட்ரெண்ட் சேஞ்ச். இங்கிலீஷ் மருந்தா, ஐயோ நாட்டு மருந்து, நம்முடைய பாரம்பரியம் தான் நல்லது, இயற்கையாக இருக்கிறதா எல்லாம் நல்லது. அரளி விதையும் இயற்கை தான். அதாவது இயற்கையானது எல்லாம் நல்லதுலாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அளவு இருக்குது. அது எப்படி இருக்கணும், there is a limit for everything. நான் சொல்வது மேன்மை பாராட்டுதல் எங்கே வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கிறோமா, பலவீனம் இல்லையா, சுகவீனம் இல்லையா, நம்மகிட்ட தேவ கிருபை, அதில் கூட மேட்டிமை வந்து விடக்கூடாது. இங்கே வியாபாரி என்கிற ஒருத்தன் பெருமை பாராட்டுவதை குறித்து யாக்கோபு எழுதுகிறார்.
பெருமை எங்கெல்லாம் வரலாம்? ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிக்கிற மற்ற எல்லாரை விட நான் நல்லா படிப்பேன், அதில் ஒரு பெருமை வந்துடலாம் இல்லை? ஆரோக்கியம், நான் சொன்னேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன், ஹெல்த்தியாக இல்லாதவங்களை பார்க்கும்போது அதில் ஒரு நான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெருமை வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஊழியத்திலே பெருமை பாராட்ட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு அப்பட்டமான உண்மை நமக்கு தெரியும் இல்லை? ஊழியத்தில் என்ன வந்துடலாம்? வியாபாரிக்கு மட்டும் என்னதில்லை, இன்றைக்கு போய் நாளைக்கு போய் வியாபாரம் செய்வோம் என்கிறவர்களே அப்படிங்கிற இடத்துல முழு நேர ஊழியம் செய்வர்கள் தங்களை குறித்து கவனமாய் வைத்திருக்க வேண்டும். நான் இதை சாதித்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்கிற நம்ம செய்யறது கூட நமக்கு மேட்டுமையாய் மாறிவிடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். யாக்கோபு இப்படி நாளைக்கு அல்லது இன்றைக்கு இங்க போய் இந்த வியாபாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறேன்னு சொல்லும் போது யாக்கோபு எதை தப்புன்னு சொல்லலாம்? பிளானிங்கை தப்பு சொல்லலை. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறோம், ஆகஸ்ட் 15க்கு திருச்சியில் வச்சு 1 லட்சம் வாலிபர்களை கூட்டுறதுக்கு நாங்கள் திட்டமிடுகிறோம், ஜெபிக்கிறோம். பிளானிங் இஸ் நாட் அ மிஸ்டேக். வாழ்க்கையிலே எந்த காலத்தில் என்ன செய்வோங்கிறத நீ யோசிக்கவே கூடாது, அப்படியே கண்ணை மூடிட்டு போ அப்படின்லாம் சொல்லலை. திட்டமிடுதல் தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய கடந்த கால வெற்றியை வைத்து நாளை தினத்தில் ஒரு திட்டம் என்கிற ஒன்றை வைத்து அதில் நான் எதையோ சாதித்து விடுவேன் என்று என்னுடைய கையிலே வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கும் போது அங்கே தேவன் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய கிருபையினால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை மறக்கும் போது இந்த மேன்மை பாராட்டுதல் என்கிற ஒரு காரியம் பெருமையாக அங்கே வந்து விடுகிறது. அந்த 14 என்னெல்லாம் பார்த்துட்டோம்? தெரியாதேன்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டோம். ஜீவன் எப்படிப்பட்டது? அது ஒரு புகையை போல இருக்கிறது. அப்படி இருந்து கொஞ்ச நேரம் காத்துல இருக்கு, இல்லாம போறது போல வாழ்க்கை அவ்வளவுதான் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நினைவுபடுத்தி விட்டு 15 ஆதலால் ஆண்டவருக்கு அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான். இங்கதான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. அந்த 13வது வசனத்துல நாங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம், ஒரு குடும்பமோ ஒரு கூட்டமோ தங்களை குறித்து நாங்கள் அப்படின்னு பேசுறாங்க. அந்த ஃபோக்கஸ் எங்க மாறணும்? ஆண்டவருக்கு அப்படிங்கிற அந்த கர்த்தர் தான், அவர் தான் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ், அதுதான் அது எல்லாவற்றுக்குரிய மாற்று மருந்து. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்ப ஃபோக்கஸ் என்ன வருகிறது? உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை மறந்துடுற? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் என்பதை மறந்து விட்டாய். அவரை மறுபடியும் கொண்டு வந்து விடு. நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் அவருடைய கிருபை. நாளை தினம் என்பது அவருடைய கையிலே இருக்கிறது, அடுத்த வருடம் அவருடைய கையிலே இருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தருக்கு உன் வழிகளை ஒப்புக்கொடு. அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய சத்தியம். மறுபடியும் சொல்லுகிறேன், பிளானிங் இஸ் நாட் அ சின். திட்டமிடுதல், அடுத்த 5 வருடம் கழிச்சு நான் இங்க போய் இப்படி ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணங்கள் திட்டங்கள் தவறு கிடையாது. அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்தான் செய்ய முடியும் என்பதை, அந்த ஆண்டவர் என்கிற காரியத்தை மையத்திலே கொண்டு வருவது. ஒரு தேவ மனிதர் சொல்லும் போது சொல்லுகிறார், இங்க இருக்கிற கிறிஸ்தவங்கள், இந்த 4வது அதிகாரம் 13 17 சொல்லப்பட்ட கிறிஸ்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு தேவ மனிதர் எழுதுறார் அப்படின்னு சொன்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தான் எல்லாம் சொல்லுவாங்க, திங்கக்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நாங்க தான் எங்க வாழ்க்கையை கையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் என்று சொல்லுகிறார். இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்க போகிற ஆண்டவர் தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய உலக வேலைகளிலே இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் அவர்தான் ஆண்டவர் என்பதை இந்த வசன பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், அப்ப அவருக்கு ஒரு சித்தம் இருக்கணும், நான் உயிரோடு இருந்தா, இதெல்லாம் நம்மை தாழ்த்தக்கூடிய சரியான சிந்தனைகள், வார்த்தைகள். இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இதை சரியாய் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும். பவுல் தன்னுடைய ஊழிய திட்டங்களை குறித்து சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18வது அதிகாரம், எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு. 20வது வசனத்தில் 18-20 அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், ரொம்ப விரும்புகிறாங்க எங்கள் கூட இருந்து ஊழியை எங்கள் மத்தியில் செய்யுங்க, இல்லை எனக்கு வேற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு 21 அவர் சொல்கிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை, வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமிலே இருக்க வேண்டும். இவருக்கு ஒரு ஆசை, வருகிற பண்டிகையில் அங்கிருந்து அங்கே வரக்கூடிய யூதர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் அப்படிங்கிற வார்த்தை அங்கே மையப்படுத்துகிறார். அவருக்கு ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. அதில் மையமாய் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவரிடத்திலே
உத்தரவு பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர். அவர் போகிற இடங்களெல்லாம் வெற்றி, அற்புதங்கள் நடக்கிறது, சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஜனங்கள் எழும்புகிறார்கள், காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். இவர் மூலம் பெரிய டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. பல லட்சங்கள் யூதேயாவில் இருக்கிற ஏழ்மையான பரிசுத்தவான்களுக்கு மற்ற பகுதியிலிருந்து இவர்கள் மூலம் நிறைய ஃபண்ட்ரைஸ்லாம் ஆகுது. அப்ப இவர் கையில நிறைய பணம் புரண்டு வருதுன்னு தான் ஒரு ராஜா, இவன் தனக்கு ஏதாவது காசு கொடுப்பான்னா ஒரு ராஜா வெயிட் பண்ணி பார்ப்பார். அப்புறம் தான் தெரியாது அவர் ரூபா இல்லைன்னு தெரியும். ஓகே, இருக்கட்டும். அப்ப தேவனுக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை இந்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் வைக்க, நீங்களும் நானும் இந்த வார்த்தை நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் இல்லாவிட்டால் அது எவ்வளவு பரிதாபம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் அப்படிங்கிற இந்த வார்த்தை இட்ஸ் நாட் அ மேஜிக் வேர்ட். நம்ம செய்யற ஒண்ணுல கர்த்தருக்கு சித்தமானால்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாப்ல மேஜிக் மாதிரி எதுவும் நடக்காது. சரியா ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேஜிக்ங்கிறதே கிடையாது, மாயாஜாலங்கிறதே கிடையாது. சில வார்த்தைகள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அது அப்படியே ஒரு மந்திரம் போல நடக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை கரெக்டா புரிஞ்சு அப்ளை பண்ணாட்டி அந்த வார்த்தைகள் நமக்கு உதவாது. 1 நாளாகமம் 13 அந்த உடன்படிக்கையின் பெட்டியை முதல்ல தாவீது என்ன செய்யறாரு, புதிய ஒரு வண்டியில வச்சு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு தப்பா ஒரு பிளான் போட்டுறாங்க. ஊசா அது கீழே வரும்போது அதை கையில பிடிக்கிறார், செத்து போய் விடுகிறார். அந்த பகுதியில தாவீதினுடைய ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, 1 நாளாகமம் 13வது அதிகாரத்துல அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அங்க எல்லாரையும் தாவீது கூட்டு வர சொல்லி 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 13:2, இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால். யாக்கோபு சொன்ன வார்த்தையை தாவீது இங்கே பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப ஆலோசனை பண்ணி, ஆமா நீங்க சொல்றதுதான் ராஜா நல்லா இருக்கு, நல்ல ஒரு புது வண்டியில நம்ம வச்சு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி மோசே சொன்ன லேவியர்கள் மட்டும்தான் அதை தொட வேண்டும் என்கிற பிரமாணம் அங்கே மறக்கப்படுகிறது. ஊசா செத்து போகிறார். நான் பாயிண்ட் அவுட் பண்ற பாயிண்ட் அந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் என்கிற யாக்கோபு சொன்ன நல்ல வார்த்தை தாவீது பயன்படுத்துகிறார். ஆனா கரெக்டா அதை அப்ளை பண்ணல. நான் சொல்ல வருவது, வேர்ட்ஸ் cannot be used as a charm. என்ன சொல்றது, தாயத்து, இதை வச்சிருந்தா ராசி அப்படின்னு சொல்ற மாதிரி சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி விட்டால், பக்தியான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் அங்கே வெற்றி வரும் என்று சொல்லி நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு சித்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் எங்க தாவீதை கொண்டு போயிருக்கணும், இதை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் அந்த கர்த்தருக்கு சித்தம் அப்படிங்கிற அதனுடைய பேசிக் ரூட். என்னன்னா, வாட் டஸ் த வேர்ட் ஆஃப் காட் சே? பைபிள்ல எல்லாமே சொல்லப்படலை. கர்த்தருக்கு சித்தமானால் சொல்லி யாக்கோபு அங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 100க்கு 100 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் காலையில இருந்து அவர் சொல்ல மாட்டார். காலையில எந்திரிச்ச உடனேயும் நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்க மாட்டார். இப்போ டைம் ஆச்சு, நீ பல் தேய்க்கிற நேரம் அப்படின்னு ஆவியானவர் பேச மாட்டார். இன்னைக்கு சமைக்க வேண்டியது என்ன, புளிக்குழம்பா சாம்பாரா, தேவ சித்தம் என்ன, இப்படிலாம் ஆண்டவருடைய சத்தம் கேட்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இப்ப ட்ரெயின்ல போகணுமா, இங்க இருந்து திருச்சிக்கு பஸ்ல போகணுமா, அப்படியே ஆண்டவர் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியத்தெல்லாம் ஆண்டவர் அப்படி அது வாழ்க்கை கிடையாது அவருக்கு. அதாவது பைபிள்ல அவருக்கு பிரியமானது எது, இதை நான் எப்படி செய்ய வேண்டும், இதுதான் லைஃப். தாவீது அப்ப எதை மிஸ் பண்ணிட்டாரு? அவர் ஆசைப்பட்டது உண்மைதான், இதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்காமல் போனோம். சவுலுடைய காலத்திலே இந்த உடன்படிக்கையின் பெட்டி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விட்டோம். அதை நம்முடைய வாழ்க்கையின் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும், நல்லது, தேவனுடைய சித்தம் அது. ஆனால் தேவ சித்தத்திலே அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அந்த ஒரு சின்ன மிஸ்ஸிங். வசனத்தை நேசிக்கிற தாவீது வசனத்தை மறந்து விட்டார். லேவியர்களை தவிர அது ரொம்ப தெளிவா இருக்கு. 8ஆகமத்துல அந்த ஆசிரியர் அந்த பெட்டியை மூடும் போது எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்கும். நமக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம், எட்டி பார்ப்போம், குறுகுறுப்பா இருக்கும், அது என்னது அப்படின்னு இருக்கும் பார்க்க. ஆக்சுவலா அந்த பெட்டியில அதுல வேற ஒன்னும் இல்லைன்னு வார்த்தைலாம் இருக்கும். 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகை, மன்னா நிரம்பிய பொற்பாத்திரமே அல்லாமல், ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அல்லாமல், அதுல வேற ஒன்னும் இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். there is nothing but these 3 அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். எதுக்காக சொல்லியிருக்கு? அங்க இருக்கிறது என்னன்னு உனக்கு வசனத்துல சொல்லியாச்சு. அதை நீ எப்படி இருக்கணும்னு எட்டி பார்க்காத. ஏன் எண்ணாகமத்துல எட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்கு? சாகாதபடி எட்டி பார்க்க கூடாது, சாகாதபடி தொடக்கூடாதுன்னு ரொம்ப கிளியரா இருக்கும். அதை தாவீது எப்படியோ மறந்து விடுகிறார். நான் அதில் கவனிச்சேன், எப்படி தாவீது மறந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை. அந்த 1 நாளாகவும் 12 பார்த்தீங்கன்னா, தாவீது வாஸ் இன் இஸ் ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீக் ஆஃப் ஹிஸ் லைஃப். ரொம்ப வாழ்க்கையில் ஓடி காட்டுக்குள்ள அலைஞ்சி தப்பிச்சு ஐயோ அம்மானு ஜெபம் பண்ணி இருந்த ஒரு மனிதன், அங்கே சவுல் இறந்து விடுகிறார்.
கொஞ்சம் கொஞ்சமாக தேசம் அவரை தேடி வருகிறது. கூட்டம் கூட்டமாக அவர்கிட்ட வர்றாங்க. நீங்க தான் ராஜாவா இருக்கணும், கர்த்தர் சொன்னார்னு சொல்லி மொத்த தேசமே அவரை ஏற்றுக்கொள்ளும். அந்த 12வது அதிகாரத்துல யார் யாரெல்லாம் வந்தாங்க, தாவீதோடு சேர்ந்தாங்கன்னு சொல்லி he is in his peak of success. தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியில் உச்சத்தில் தான் இந்த தவறு நடக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் தோல்வி அடைகிறோமோ, தோல்வியெல்லாம் வேண்டாம், நம்ம சக்சஸா தான் இருக்கணும். தோல்வி நேரங்களிலே மனமுடைந்து தேவனை தேடுவது நல்லது. அதே நேரத்தில் சக்சஸா இருக்கு, எல்லாம் நல்லா நடக்குது, தேவன் சொன்னதெல்லாம் நடக்கிறது, என்னை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு ஆகக்கூடிய நேரங்கள்ல அந்த கவனம் தாவீதின் வாழ்க்கையில சின்ன அளவுல மிஸ் ஆயிருது. கொஞ்சம் மறந்துட்டார். ஒரு மனுஷனுடைய உயிரே அதுல போயிருது. தாவீதுக்கு கொஞ்ச நாள் உயிர் போகாத குறைதான். கர்த்தருக்கு தேவனுக்கு தாவீது பயந்துன்னு சொல்லி அட்ஸ் a period of terror. அதற்கு காரணம் அந்த வெற்றி என்கிற அந்த ஒரு பின்னணி. அந்த 1 ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. இட்ஸ் a success. வெற்றியிலே கவனமா இருக்க தாவீது மறந்து விட்டார். கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தையெல்லாம் அவருக்கு தெரிகிறது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் என்கிற வசனத்தை அங்கே மறந்து விட்டார். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறதுக்குரிய அடிப்படை கேள்வி, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு விஷயத்தை குறித்து வேதம் என்னன்னு சொல்லலையா, நம்ம பார்த்து தெளிவா முடிவு எடுத்துக்கிட வேண்டியதான். பல் தேய்க்கிறது விரல்ட்டு தேய்க்கணுமா, பிரஷ் தேய்க்கணுமா? தேவ சித்தம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பைபிள்ல என்ன இருக்கு? பிரஷ் இருக்கா, விரல் இருக்கா? ரெண்டுமே இல்லை. பல் தேய்க்கணும்னே இல்லை. அப்ப பல் தேய்க்காததான் தேவ சித்தம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. பைபிள்ல இப்படியா சொல்லியிருக்குன்னு சில விஷயத்துல கேட்பாங்க. பல் தேய்க்கணும்னு பைபிள்ல போடல, ஆனா தேய்க்கிறேன். அதெல்லாம் நமக்கு அது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மனிதனுக்கு ஒவ்வொரு கற்றுக்கொண்டு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவனால ராக்கெட் விட முடியும், பிளெயின் விட முடியும், பல்ல கரெக்டா தேக்க வைக்க முடியும். இதுலலாம் கிடையாது. அதை நம்ம பார்த்து செஞ்சுக்கிட வேண்டிதான். எதுல முக்கியமான ஒரு கைடன்ஸ் இருக்கு? வசனம் என்ன? சில விஷயம் ரொம்ப கீ ஒன்னா இருக்கும், பைபிள் அதுக்கு நேரடியா இருக்காது. அப்ப கர்த்தர்கிட்ட காத்திருக்கணும். கர்த்தர் பேசி வழி நடத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு. பெலிஸ்தியர் வருகிறார்கள், நான் போகட்டுமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்பார். போ. ஜெயிச்சாச்சில் அடுத்த தடவை போயிடலாமா? இல்ல. தாவீது திரும்ப கேட்பார், இப்ப நீ சுத்தி போ, முசுக்கோட்டையின் அந்த மரத்தின் மேல அந்த சத்தம் கேட்கும், அப்ப நீ புறப்படு. அப்ப ஒவ்வொரு சில இடத்துல ஆண்டவர் அப்படி ஸ்பெசிபிக்கா நடத்தக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக வசனம் என்ன சொல்லுகிறது, அதை வைத்து வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சரியான முடிவுகளை எடுக்க அழைக்கப்படுகிறோம். சரி, இன்னும் அதுல சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரத்தின் அந்த கடைசி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனம் பாருங்களேன். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த யாக்கோபுடைய வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முந்தின வசனத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாம புதுசா அவர் ஒன்று சொன்னது போல ஒரு தாட் போல இருக்கும். இதை கரெக்டா ரீட் பண்ணாட்டி திடீர்னு நடுவில் அவர் எழுதிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒன்று சொல்றாரு, சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், சின்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னது? செய்யக்கூடாது என்ற ஒன்றை செய்யும் போது அது ஒரு பாவம். பைபிள்ல இன்னொரு பாவம் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் போது பாவம். ஜாமக்காரன் அங்கே எதிரிகள் வர்றாங்க, அவன் அந்த எக்காலத்தை ஊதாட்டி அது அவனுக்கு பாவம். மத்தேயு 25 பார்க்கிறோம், பசியா இருந்தேன் எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல. அவங்க தப்பு ஒன்றும் செய்யல, யாருக்கும் போய் திருடல, ஆனா தேவையுள்ளவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல, அது பாவமாக நியாய தீர்ப்பின் நாளிலே வருகிறது. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இட்ஸ் a ஜெனரல் ட்ரூத். இது ஒரு பொதுவான உண்மை. அப்போ பைபிளில் எதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதை நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத ஒரு கவனம் இருக்கணும். தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அதே போல கவனம், நான் செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன, ஐயோ இந்த நன்மையை செய்ய விடாமல் போய்விடக்கூடாதே, வசனத்தில் இது சொல்லி இருக்கிறதே, இந்த நற்கிரியை என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, இந்த செய்ய சொல்லக்கூடிய இருக்க இந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்யவில்லையே, செய்யாதது என்ன என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு காலங்களிலும் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பொதுவான உண்மை இந்த வசனத்தில் இருக்கு. ஆனாலும் அந்த 17வது வசனத்துல பாருங்க, ஆதலால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன இருக்கு? ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும்னு சொல்லும் போது இந்த 17வது வசனம் குறிப்பிட்ட இன்றைக்கு வாசித்த 13 16 வரைக்கும், ஒருவேளை அந்த 11 12 மற்றவங்களை குறித்து மற்ற சகோதரனுக்கு விரோதமாய் பேசுதல் என்று சொன்னது,
நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது, அதையெல்லாம் சொல்லிவிட்டு ஆதலால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கும்போது, இங்க பாவம் என்று எதை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒருவேளை இன்னும் அந்த வசனத்தோடு சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா, மற்றவர்களை குறை பேசுவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பெரிய பாவம் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல அடிப்படை அறிவு வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. பைபிளுடைய முதல் வசனம், ஆதியிலே தேவன், அவ்வளவுதான். அவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். இன்னைக்கு ஒருவேளை நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், என்னமோ இந்த உலகத்தை நான் தான் படைச்சேன், நாளைக்கு என்ன நடக்க போகுது நான் தான் தீர்மானிக்க போறேன், ஒரு 1000 வருஷம் என் வீடு இருக்கும். ஹிட்லர் அப்படி சொன்னார். We are creating a right that will last for 1000 years. 1000 வருடம் இருக்க போற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கோம். 5 வருஷம் கூட இல்லை. யாரெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்களோ சரித்திரத்திலே உடைந்து கொண்டே போனார்கள். நரருடைய மேட்டிமை தாழ்த்தப்படும். ஆண்டவர் பிளான் வச்சிருப்பார். நேபுகாத்நேச்சாருக்கு என்ன செய்ய வேண்டும், பெல்ஷாசாரை எப்படி தாழ்த்த வேண்டும், என்னை எப்படி தாழ்த்த வேண்டும், உங்களை எப்படி தாழ்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. அப்ப இந்த இடத்துல ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் என்று சொல்லும் போது எந்த நன்மையை சொல்லுகிறார் என்றால், இது வாழ்க்கையின் அடிப்படையிலப்பா, இது கர்த்தர் உண்டாக்கின உலகம். நம்முடைய சுவாசமே அப்படி மூச்சு இழுத்து வெளியே விடுறோம்னா ஒவ்வொரு மூச்சும் கரெக்டா உள்ள போய் வெளியே வந்து உயிரோடு இருக்கிறது அவருடைய கையிலே இருக்கிறது என்கிற அடிப்படை உண்மை தெரிந்திருக்க, அவரை மகிமைப்படுத்தாமல் கர்த்தர் தான் வாழ்க்கை என்று அந்த மையத்தை நீ விட்டுவிட்டு நீ ஏதோ சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிறாயே, அதைத்தான் இங்கே பாவம் என்று சொல்லுகிறார். ஆதலால் ஒருவன் நன்மை செய்த அறிந்தவனாயிருந்தும், இதெல்லாம் தெரியுமே, கிறிஸ்தவனாயிருந்து உனக்கு தெரியுமே, ஏன் மறந்தாய்? இதை மறந்து அதை செய்யாமல் போனால், இது மற்றவங்களுக்காக நான் என்ன நன்மை செய்தேன், ஊழியம் செய்தேன், அந்த தாட்டை சொல்லல. நார்மல் ஆக்ஷன், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல், ஒருத்தர் பார்த்து குறை பேசுறது, இது பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாளைய தினத்து மேன்மை பாராட்டுறியே, இது தப்புன்னு தெரியாதா? இதை கூட தெரியாம நீ இருக்கிறியே, இதை அறிந்தும் இதை நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் என்று சொல்லி அதை ரெண்ட சொல்லிட்டு அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த கடைசியாய் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிற ஒரு பேசிக் தாட், அதை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சில தவறுகள் நம்முடைய பார்வையிலே பெரிதாய் தெரியாது. இது என்ன தப்பு, சரி அப்படி சொல்றாங்களோ, அது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சாதாரணமாய் தெரியலாம். 2 பேர் இன்னொருத்தரை பத்தி குறை பேசுறாங்க, இது என்ன அவ்வளவு பிரச்சனையா? பெரிய பிரச்சனை என்று சொல்லி இருக்கிறது. அம்மாவும் அவர் சொல்றாரு, ஏதோ அடுத்த வருஷம் அங்கே போவாராம், பிஸ்னஸ் தொடங்கிடுவாராம், ஊழியத்தை அங்கே போய் பெருசாக பண்ணிடுவாராம், கொஞ்சம் அப்படி பேசினாரு, கொஞ்சம் பீத்திக்கிறாரு, அவ்வளோதான் நமக்கு தோணலாம். அது அவ்வளோதான் இல்லை, அது தேவனுடைய பார்வையிலே பெரிய பாவம். அப்போ நம்முடைய வேல்யூவேஷன்ஸ், தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம் என்கிறதை இந்த வசன பகுதிகள் நமக்கு சரி செய்திருக்கும் என்று சொல்லி நிச்சயமாய் நான் நம்புகிறேன். நம்ம செய்ய வேண்டிய நன்மை நம்முடைய சிந்தைகளிலே தாழ்மையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது, மனத்தாழ்மையோடு அவர் தேவனோடு நடப்பதை அன்றி வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொன்ன அந்த யாக்கோபு 4:10 ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணிடணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். எங்க ஆண்டவரை என்ன அறியாம எனக்குள்ள மேட்டிமைகள் இருக்குது, எதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் போது ஒருவரை குறித்தும் நீங்களோ நானோ அற்பமாய் பேச முடியாது. நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று மேன்மை பாராட்டுதல் இருக்காது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஊழியத்துல ஒரு சகோதரன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் மேடைக்கு போனா அப்படியே அபிஷேகத்தை இறக்கிடுவேன். நான் ஏன்னா நீ மந்திரவாதியா அப்படிலாம் தாட்ஸ் நல்ல, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையே நான் நினைச்சேன். அப்படியே நான் மேடையில் போனா இறக்கிடுவேன் அபிஷேகத்தைன்னா, வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் பொல்லாங்கா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாங்க. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தோன்றி கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகிற ஒரு புகையை போல இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாளைய தினத்தை குறித்து தெரியாதே என்று எழுதியிருக்கிறதே, எல்லாம் தெரிந்தது போல சில நேரத்தில் எங்களை நாங்களே பெரிய அறிவாளி என்று நினைத்து கொள்ளுகிற ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளுவீராக. தாழ்மைப்படாமல் போன காரியங்களை மன்னித்தருளுவீராக. எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை வைத்து வரக்கூடிய மேன்மை பாராட்டுகள் ஆண்டவரே, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற காரியங்கள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் எங்களுடைய எல்லைகளில் எதிர்க்குமானால் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவளை கழுவி ஆண்டவரே மனத்தாழ்மையை
தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த வசனத்தை தியானிக்கிற இந்த நேரத்தில் மனத்தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்முடைய சுபாவங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிற ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து அந்த சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களிலும் அது புதுப்பிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை உத்தம இருதயத்தோடு கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக, பூரணர்களாக, ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு இருக்கும்படி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவநாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.